Good morning 6th standard students. Already I have given 9 GK lessons. Today I am going to give 10th lesson, name parliaments, பாராளுமன்றங்கள். The highest lawmaking council of a nation is called a parliament. The highest lawmaking council of a nation is called a parliament. ஒரு நாட்டினுடைய ஐ வாண்ட் டு சே இன் தமிழ் ப்ளீஸ் யூ மஸ்ட் நோட் இட் அண்ட் அப்சர்வ் எவ்ரி திங். ஒரு நாட்டினுடைய சட்டங்களை இயற்றுவது, முழு பொறுப்பை வகிப்பது பாராளுமன்றம். தி ஹையஸ்ட் லா மேக்கிங் கவுன்சில் ஆஃப் எ நேஷன் இஸ் கால்ட் எ பார்லிமெண்ட். கண்ட்ரீஸ் ஹாவ் கிவன் யூனிக் அல்லது யூனிக் நேம்ஸ் டு தயர் பார்லிமெண்ட்ஸ். ஒவ்வொரு நாட்டிற்கும் அவர்களுடைய பாராளுமன்றருக்கு தனித்தனி பெயர்கள் உள்ளது. அதைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். கண்ட்ரீஸ் ஹாவ் கிவன் யூனிக் நேம்ஸ் டு தயர் பார்லிமெண்ட்ஸ். நேம் தி பார்லிமெண்ட் ஆஃப் ஈச் கிவன் கண்ட்ரி. இன் திஸ் லெசன் ஒரு 15 countries have given. I would like to say exact answer. You must note it. Okay. Number 1, Australia. ஆஸ்திரேலியா, அதனுடைய பாராளுமன்றத்திற்கு பெயர் ஃபெடரல் பார்லிமெண்ட். ஃபெடரல் பார்லிமெண்ட். நீங்கள் டிக்கெடிக்க வேண்டிய கீ எல். ஆஸ்திரேலியா, அதனுடைய பாராளுமன்றம் என்று சொல்லக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு பெயர் ஸ்பெஷல் நேம் ஃபெடரல் பார்லிமெண்ட் எல். தென் செகண்ட் ஒன், ஐஸ்லாண்டு. அதனுடைய பாராளுமன்றத்திற்கு பெயர் அல்திங். ALTHING. அல்திங். நீங்கள் டிக்கெடிக்க வேண்டிய கீவேர்டு ஓ. தென் தேர்ட் ஒன், டென்மார்க் என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய பாராளுமன்றத்துக்கு பெயர் ஃபோகட்டிங். FOLKETING ஃபோகட்டிங். நீங்கள் டிக்கெடிக்க வேண்டிய கீ ஜே. தென் ஃபோர்த் ஒன், ஈரான். IRAN. ஈரான், அதனுடைய பாராளுமன்றத்திற்கு பெயர் மஜ்லிஸ். நீங்கள் டிக்கெடிக்க வேண்டிய கீவேர்டு ஜி. The keywords are given below the lessons, but you must note it. These names are very difficult to pronounce and memorize everything, so you must take care more about the name of these parliaments. Don't divert your ideas. Don't divert your listening. Please take care. Please come to the point. Number 4th one, ஈரான், அதனுடைய பாராளுமன்றத்திற்கு பெயர் மஜ்லிஸ். நீங்கள் டிக்கெடிக்க வேண்டிய கீவேர்டு ஜி. தென் 5th ஒன், அவர் நேஷன் இந்தியா. இந்தியாவுடைய பாராளுமன்றத்திற்கு பெயர் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. நீங்கள் டிக்கெடிக்க வேண்டிய கீவேர்டு கே. தென் 6th ஒன், இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய பாராளுமன்றத்திற்கு பெயர் நெசட். KNESSECET. அதை கிரசட்னு சொல்லக்கூடாது, நெசட். நீங்கள் டிக்கெடிக்க வேண்டிய கீவேர்டு பி. தென் 7th ஒன், ஜெர்மனியினுடைய பாராளுமன்றத்திற்கு பெயர், தி நேம் ஆஃப் தி பார்லிமெண்ட் ஆஃப் ஜெர்மனி இஸ் பண்டிஸ்டேக் அண்ட் Bundirate. Some difficult one, some difficult name. You must very keenly, you must take keen on these answers. Bundistake and Bundirate. நீங்கள் டிக்கெடிக்க வேண்டிய கீவேர்டு எம். Then 8th one, Japan. You have already know this name country, Japan. அதுக்கு நீங்கள் டிக்கெடிக்க வேண்டியது, நீங்கள் அதனுடைய சிறப்பு பெயர், அதனுடைய பாராளுமன்ற சிறப்பு பெயர் டயட். DIET. அதனுடைய நீங்கள் டிக்கெடிக்க வேண்டிய கீவேர்டு டி. ABCD டி. தென் 9th ஒன், மலேசியா. யூ நோ திஸ் நேம். மலேசியா, இதனுடைய பாராளுமன்றத்திற்கு பெயர் திவான் ரக்யாத் அண்ட் திவான் நகாரா. திவான் ரக்யத் அண்ட் திவான் நெகாரா. திவான் ரக்யாத் அண்ட் திவான் நெகாரா. நீங்கள் டிக்கெடிக்க வேண்டிய கீவேர்டு என். தென் 10th ஒன், மங்கோலியா என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய பாராளுமன்றத்திற்கு பெயர் ஸ்டேட் கிரேட் குரல்.
ஸ்டேட் கிரேட் குரல், அது நீங்கள் டிக்கெட் அடிக்க வேண்டிய கீவேர்டு ஐ. தென் 11th ஒன் நார்வே. நார்வேயினுடைய அதனுடைய தி நேம் ஆஃப் தி பார்லிமெண்ட் ஆஃப் நார்வே இஸ் ஸ்டோர்டிங், STORTING, ஸ்டோர்டிங், STORTING, ஸ்டோர்டிங். நீங்கள் டிக்கெட் அடிக்க வேண்டிய கீவேர்டு எஃப். தென் 12th ஒன் நேபாள். நேபாள் நாட்டினுடைய பாராளுமன்றத்தின் பெயர் நேஷனல் பஞ்சாயத், நேஷனல் பஞ்சாயத், அதனுடைய கீவேர்டு சி. தென் 13 ஒன் 13 ரஷ்யா. ரஷ்யா என்று சொல்லக்கூடியதனுடைய பாராளுமன்ற பெயர் ஃபெடரேஷன் கவுன்சில் அண்ட் ஸ்டேட் டுமா, ஃபெடரேஷன் கவுன்சில் அண்ட் ஸ்டேட் டுமா. நீங்கள் டிக்கெட் அடிக்க வேண்டிய கீவேர்டு இ. தென் 14th தி யூகே, யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தினுடைய பாராளுமன்றத்தின் பெயர் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். நீங்கள் டிக்கெட் அடிக்க வேண்டிய கீவேர்டு ஏ. தென் 15 தி USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சமீபத்தில் தேர்தல் இருந்தது உங்களுக்கு தெரியும். ட்ரம்ப்பு போன்ற பிரசண்டாக இருக்கக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடியவர் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதனுடைய பாராளுமன்றத்தின் பெயர் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் செனட், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் செனட். நீங்கள் டிக்கெட் அடிக்க வேண்டிய கீவேர்டு ஹைட்ஸ், ஹைட்ஸ். Again, once again I want to say you must tick everything. Australia L, Iceland O, Denmark J, Iran G, India K, Israel B, Germany M, Japan D, Malaysia N, Mongolia I, Norway F, Nepal C, ABC C, ரஷ்யா இ, யூகே என்று சொல்லக்கூடிய யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து ஏ. தென் லாஸ்ட் ஒன் தி USA. நீங்கள் டிக்கெட் அடிக்க வேண்டிய கீவேர்டு ஹட்ஸ். I think it will be very helpful. We will meet in the second lesson. Thank you.